This video sponsored by SBO Digital Marketing. This is work from home opportunity. Please send your name and qualification. WhatsApp to 9025863666 and get full detail instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரஷ்யாவிலும் 1835 இங்கிலாந்தில் 39 ஸ்பெயினில் 48 ரயில் போக்குவரத்து தொடங்கி நடைபெற்று வந்தன. வடமேற்கு இந்தியாவில் தொழில் நகரமாக உருவாகி கொண்டிருந்த மும்பையில் ரயில் போக்குவரத்தை உருவாக்கிட 1843 ஆண்டில் ஜார்ஜ் கிளார்க் என்ற பொறியாளர் முயற்சிகளை தொடங்கினார். இங்கிலாந்து நாட்டின் ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன், இந்தியரான சார் ஜாம்செட்ஜி ஜிஜிபாய் தலைமையில் உருவாக்கப்பட்ட குழுவிற்கு தலைவராக ராபர்ட் ஸ்டீஃபன்சன் இருந்தார். இக்குழுவின் முயற்சியால் மும்பையில் 1850 ஆண்டில் ரயில் போக்குவரத்திற்கான பாதைகள் அமைக்கும் பணிகள் தொடங்கின. இங்கிலாந்து நாட்டிலிருந்து கப்பல்கள் மூலமாக இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டன. 1852 ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் நாள் கொண்டு வரப்பட்ட இயந்திரங்கள் முறையாக பொருத்தப்பட்டு மும்பை தானே இடையே அதே ஆண்டு நவம்பர் 18ஆம் நாள் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. பிரம்மாண்டமான வெள்ளோட்டம் விடும் விழா 1853ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் நாள் நடைபெற்றது. 14 பெட்டிகளை கொண்ட அந்த ரயிலில் ஆங்கிலேயர்கள் மட்டுமின்றி சிறப்பு அழைப்பாளர்களாக இந்தியர்களும் பயணம் செய்தனர். மும்பை போர்பந்தரில் இருந்து புறப்பட்ட இந்தியாவின் முதல் ரயிலுக்கு 21 குண்டுகள் முழங்க மரியாதை செய்யப்பட்டது. பேரரசர்களை வரவேற்பது போல ரயில் வண்டியை மக்கள் வரவேற்றனர். தானே வரை சென்ற ரயில் மறுநாள் மாலை 7 மணிக்கு மும்பை வந்தடைந்தது. இதுதான் இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் போக்குவரத்து எனலாம். ஆனால் அதற்கு முன்பாகவே இந்தியாவின் சில இடங்களில் ரயில்கள் மூலமாக சரக்கு போக்குவரத்துகளும் நடைபெற்று வந்துள்ளன. சென்னை நகருக்கு கோயம்புத்தூர் பகுதிகளிலிருந்து பருத்தியை கொண்டு வந்து சேர்ப்பது ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய கம்பெனிக்கு அவசியமான ஒன்றாக இருந்தது. சென்னை நகரில் அப்போது ஜட்கா வண்டிகள் ஓடிக்கொண்டிருந்தன. சென்னைக்கு வெளியே மாட்டு வண்டிகள் பயன்பாட்டில் இருந்தன. அதிக அளவில் பருத்தியை கொண்டு வந்து சேர்க்க முடியாமல் தவித்த வணிகர்களுக்கு மழைக்காலம் பெரும் சவாலாக அமைந்தன. போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. 1832ஆம் ஆண்டில் மெட்ராஸ், கல்கத்தா, பம்பாய் மாகாண அரசுகள் ரயில்வே போக்குவரத்திற்கான திட்டங்களை தொடங்கின. சோதனை முயற்சியாக சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் சுமார் 3.5 மைல் தூரத்திற்கு தண்டவாளம் அமைக்கும் பணிகள் நடைபெற்றன. பின்னர் நீட்டிக்கப்பட்ட இந்த பாதைகளில் 1837ஆம் ஆண்டு ரெட் ஹில்ஸ் எனப்படும் செங்குன்றம், லிட்டில் மவுண்ட் எனப்படும் பரங்கிமலை வரை தனியார் பயன்பாட்டிற்கான ரயில் போக்குவரத்து நடைபெற்றது. மெட்ராஸ் ரயில்வே கம்பெனி 1845ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1847 செயல்பாடற்று மீண்டும் 1852 ஜூலை 26ஆம் நாள் இங்கிலாந்தில் பதிவு செய்யப்பட்டது. தனியார் நிறுவனமான மெட்ராஸ் ரயில்வே கம்பெனியில் இந்தியர்கள் உறுப்பினர்களாக சேர்க்கப்படவில்லை. அப்போது சென்னை மாகாணத்தை நிர்வாகம் செய்து வந்த டல்ஹௌசியின் ஆலோசனையின் பேரில் சென்னையிலிருந்து வாலாஜாபாத், வேலூர், சேலம் வழியாக பெங்களூர் மற்றும் நீலகிரி மலைப்பகுதிகளை இணைக்கவும், சென்னையிலிருந்து கடப்பா, பெல்லாரி வழியாக மும்பையை இணைக்கவும் ரயில் பாதைகள் திட்டமிடப்பட்டன. பின்னர் அவ்வாறே செயல்படுத்தப்பட்டு நகரங்களும் இணைக்கப்பட்டன. சென்னை ராயபுரம் ரயில் நிலையம் 1856ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் நாள் ஆளுநர் ஹாரிஸ் என்பவரால் தொடங்கப்பட்டது.